விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவினர் திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முருக்கப்பாக்கத்தில் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் ஏற்பாடு செய்த இப்பிரச்சாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தொடங்கி வைத்தார். திமுகவின் ஆட்சியில் அதிகரித்துள்ள விலைவாசி கட்டண உயர்வு குறித்து மேற்கொள்ளப்பட்ட இப்பிரச்சாரம் மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றது. பிரச்சாரத்தில் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சியில் திமுக பொறுப்பேற்றது முதல் 21 வார்டுகளிலும் குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் முற்றிலும் முடங்கியுள்ளதை கண்டித்து கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் பந்தலூர் பஜாரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நன்றாக இருக்கும் சாலைகளையே மீண்டும் போட்டு பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை அதிகாரிகள் திட்டமிட்டு கொள்ளையடிப்பதாகவும், குறிப்பாக நகராட்சி மேற்பார்வையாளர் யாரையும் மதிக்காமல் தாந்தோன்றித்தனமாக செயல்படுவதாகவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். இதில் நகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கோவை சிக்கதாசம் பாளையத்தில் குடியிருப்பு மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்த தனியார் நிறுவன நிர்வாகிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டு தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட சிக்கதாசம் பாளையம் ஊராட்சியில் சேரன் நகர் 2 குடியிருப்பு பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வந்தது. இதற்காக கிணறு அமைக்கப்பட்டு மின் மோட்டார் குழாய்கள் மூலம் அப்பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. தனியார் நிறுவனத்தின் CSR நிதியில் இருந்த 40 லட்சம் ரூபாயை மக்களின் குடிநீர் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலையில் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்நிறுவன நிர்வாகிகளுக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் சால்வை அணிவித்து பாராட்டி நன்றிகளை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் பகுதியில் புதிதாக பயணியர் நிழற்கூடை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் துவக்கி வைத்தார். பொங்கலூர் பகுதியில் பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயணிகள் நிழற்கூடை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் KP பரமசிவம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கட்டி முடிக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் கல்வெட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கல்வெட்டில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயரை பதிக்காமல் உள்ளனர். இதனை அறிந்த அதிமுக MLA மான்ராஜ் அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பியதோடு மாவட்ட ஆட்சியரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கண்டனங்களை தெரிவித்தார். மேலும் அதிகாரிகள் முறைப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஊராட்சி ஒன்றிய திறப்பு விழா அன்று தனது தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்றும் MLA மான்ராஜ் எச்சரித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கழக பொதுச் செயலாளர் அறிவித்த அதிமுக முதல் தேர்தல் அறிக்கை பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி துணை செயலாளருமான VM ராஜலட்சுமி கழக நிர்வாகிகளுடன் இணைந்த சங்கரன் கோவிலின் பேருந்து நிலையம், பிரதான சாலைகள் மற்றும் நகரின் பல பகுதிகளில் பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இருக்காலூர், கோட்டவரதம்பட்டி, ஐவேலி ஆகிய ஊராட்சிகளில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் துவக்கி வைத்தார். பண்ணக்கிணத்தூர் முதல் செட்டித்தோட்டம் வரையும், ஆவரங்கம்பாளையம் ரயில்வே பாலம் முதல் பாறை வளைவு வரையும், சென்றாய கவுண்டர் முதல் தோப்புக்காடு வரையும் 3 பகுதிகளில் சுமார் 50,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.